இங்க எல்லாம் விவசாய பெருடைய மக்கள், அதனாலதான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு ஒரு விவசாயம் வரவேற்றுக்கிறீங்க. விவசாயிக்கு விவசாய ஆதரவா இருக்கின்ற விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி அதிமுக கோட்டை. அதனாலதான் விவசாயத்திற்கு முன்னுரிமை கொடுத்து வறட்சி, புயல், வெள்ளம், இயற்கை சீற்றத்தில் விவசாயிகள் பாதிக்கப்பட்ட பொழுது அதற்கு நிவாரணமாக 400 கோடி கொடுத்த ஒரே அரசாங்கம் இந்த விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் விவசாயிகளுக்காக இழப்பீடு தொகை கொடுத்த தொகை சுமார் 400 கோடி. இன்னைக்கு விவசாயம் நிறைந்த பூமி, விவசாயி விவசாயி தொழிலாளி ரெண்டு தான் பிரதான தொழில். இந்த இரண்டு தொழிலும் சிறக்க அதிமுக அரசு நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் இந்த பூமியில் இருக்கிற மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இங்க இருக்கின்ற ஏரி, குளம், கண்மாய்கள் அனைத்தும் அதிமுக ஆட்சியில் தான் குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக தூர் வாரப்பட்டது. அந்த தூர் வாரப்பட்ட வண்டல் மண் விவசாயிகளுக்கு விலையில்லாம கொடுத்தோம். அதை விவசாயிகள் அவருடைய பூமிக்கு போட்டதையும் நல்ல விளைச்சல் கொடுத்தது. அங்க இருக்கிற கண்மாய்கள், ஏரியெல்லாம் ஆழப்படுத்தப்பட்டு நீர் தேக்கி நிலத்து நீரை உயர்த்தணும். இப்படிப்பட்ட திட்டத்தை நிறுத்திட்டாங்க. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? நாம தண்ணி நம்பித்தானே இருக்கிறோம். விவசாயிகள் நீர் தானே உயிர் மாறி, உடம்புக்கு உயிர் எப்படியோ விவசாயிக்கு உயிரா இருப்பது நீர். விவசாயி விவசாயி தொழிலாளி இந்த மண்ணை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இந்த பூமியை நம்பி வாழ்கின்ற விவசாயி விவசாயி தொழிலாளிகள் ஏற்ற பெற வேண்டும். அது அதிமுக ஆட்சியில் தான் நடக்கும், வேற எந்த ஆட்சியிலையும் நடக்காது. அதே போல ஏரி, குளம், குட்டை மட்டும் இல்ல, இன்னைக்கு நம்ம பகுதியில் இருக்கின்ற கால்வாயெல்லாம் தூர்வாரத்துக்கு நடவடிக்கை எடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்த பகுதியில் நான் வரும்போது அருமை சகோதரர் சொன்னார், இங்க வத்தல் அதிகமாக விளைகிறது, பயிர் வகைகள் அதிகமாக விளையுது, மக்காச்சோளம், பருத்தி போன்ற பயிர்கள் அதிகமா விளைச்சல் கொடுக்கிறது. இதுக்கெல்லாம் ஆக இப்படி அதிமுக ஆட்சி இருக்கின்ற காலகட்டத்தில் இதுக்கெல்லாம் நல்ல விளைச்சல் கிடைக்கின்ற போது நல்ல விலை கிடைச்சது. இன்றைக்கு இந்த மக்காச்சோளத்தில் அமெரிக்கன் படை விழுந்த போது விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க. அந்த செய்தி எனக்கு எட்டியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த அமெரிக்கன் படை விழுந்து சேதமடைந்த பகுதியை கணக்கிட்டு 186 கோடி இதற்கு இழப்பீடு தொகை கொடுத்தோம். 186 கோடி இந்த அமெரிக்கன் படைப்புழு விழுந்து அதில் சேதமடைந்த விவசாயிகள் பயன்பெறுவதற்காக நிவாரணம் கொடுத்த அரசு அதிமுக அரசு. அதுக்கு அடுத்தது அடுத்த ஆண்டு இதே அமெரிக்கன் படைப்புழு பல இடத்துல விழுந்தது. அந்த அமெரிக்கன் படைப்புழுவை நீக்குவதற்கு, அதை ஒழிப்பதற்கு பூச்சிக்கொல்லி மருந்து 48 கோடியில அரசாங்கமே அந்த விவசாய நிலத்தில் கண்டறிந்து அந்த பூச்சிக்கொல்லி மருந்து அடித்து அந்த படைப்புழிலிருந்து மக்காச்சோள பயிரை காத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். எனக்கு எல்லா விவசாயம் எல்லாம் என்னென்ன பருத்தி சாகுபடி, மிளகாய் சாகுபடி, அதுபோல மக்காச்சோள சாகுபடி, நெல், கரும்பு, மஞ்சள், வாழை எல்லாமே நான் சாகுபடி செஞ்சிருக்கிறேன். இன்னைக்கு விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன். அதனாலதான் இந்த விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுதெல்லாம் அவர்களுக்கு தேவையான நிவாரண உதவியை அவ்வப்போது வழங்கிய ஒரே அரசாங்கம் அதிமுக. அதே போல விவசாயி தொழிலாளிகள் அவர்களையும் நாங்கள் பார்க்கிறோம். ஏன்னா இரவென்றும் பகல் என்றும் பாராம ரத்தத்தை வீர்வியா சிந்தி உழைத்து அதில் வாழ்கின்ற விவசாயி தொழிலாளி, விவசாயி தொழிலாளி இரண்டு, ஒரு மனிதனுக்கு 2 கண்ணை போல பாதுகாக்கின்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அந்த விவசாயிகளுக்கு அம்மா இருக்க பசு வீடுகள் கொடுத்தோம், விலையில கறவை மாடுகள், விலையில ஆடுகள், விலையில கோழிகள் எல்லாம் கொடுத்தோம். இப்படி விவசாய வாழ வச்சோம், விவசாயி தொழிலாளிகளையும் வாழ வச்சோம். இனி அடுத்த ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்று வந்தவுடன் வீட்டுமனை இருக்கின்ற ஏழைகள், தாழ்த்தப்பட்ட மக்கள் அவர்களுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு அதிமுக அரசாங்கம் கட்டி கொடுக்கும். அது மட்டுமல்ல, வீட்டு மனையே இல்லை, அவருக்கு வீட்டு மனையே கிடையாது. அப்படிங்கின்ற ஏழைகள், தாழ்த்தப்பட்ட மக்கள், அந்த 2 மக்களுக்கும் அதிமுகவே
தனியா விலை கொடுத்து தனியார் விலைக்கு வாங்கி அவர்களுக்கு நல்ல காங்கிரீட் வீடு அதிமுக ஆட்சியில் கட்டி கொடுக்கப்படும். இருக்க இருப்பிடம் அது முக்கியம். அதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் உங்களுக்கு நிறைவேற்ற தடுப்படும் என்ற உறுதியை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறோம். இன்றைக்கு அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு தமிழகத்தில் ஏழை என்ற சொல் இல்லை என்ற நிலையை நாங்கள் உருவாக்குவோம். ஏழை என்ற சொல் தமிழகத்திலே அகராதியிலே இருக்கக்கூடாது. இன்றைக்கு மற்ற மாநிலத்திற்கு தமிழ்நாடு ஒரு முன்மாதிரி மாநிலமாக விளங்க வேண்டும். அதுதான் எங்களுடைய லட்சியம். நான் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன், மக்களோடு மக்களாக பழகி மக்களுடைய கஷ்ட நஷ்ட துன்பம் துயரம் வேதனை அனைத்தும் என்ன என்பது அனுபவ நீதியாக எனக்கு தெரியும். ஆகவே உங்களோடு நான் இருக்கின்றேன், உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக இருக்கின்றேன். உங்களுக்கு ஒரு துயரம் என்றால் அது அரசு வேடிக்கை பார்க்காது, அதை தீர்த்து வைப்பதுதான் எங்களுடைய தலையாய கடமை என்பதை பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா, இருவரும் தலைவர்கள், இந்த மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர்கள் உருவாக்கிய கட்சி அதிமுக கட்சி. அந்த கட்சி உங்களுக்காகவே பாடுபடும், அந்த அரசாங்கம் உங்களுக்காகவே பாடுபடும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இங்க கூட அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட நிறுத்திட்டாங்க. தாலிக்கு தங்கம் இன்னைக்கு ஒரு பவுன் 75,000 ரூபாய், 25,000 50,000 திருமண உதவி திட்டம் நிறுத்தப்பட்டு விட்டது. அதிமுக ஆட்சியில் 6 லட்சம் பேர் கொடுத்தோம். 6 லட்சம் பேருக்கு திருமண உதவி திட்டத்தின் கீழே 25,000 50,000 தாலிக்கு தங்கம் ஒரு பவுன் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மீண்டும் அம்மாவுடைய அரசு அமைந்த பிறகு அந்த திட்டம் தொடரும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தைப்பொங்கல் அன்று எல்லா குடும்பத்தையும் வேஷ்டி சீலை வழங்குவதாக அறிவித்தாங்க. இந்த விடியா திமுக அரசு அதை கூட முழுமையா கொடுக்கல. சில இடத்துல வேட்டி கொடுத்தாங்க, சேலை கொடுக்கல, 2 இடத்துலையும் எதுவுமே கொடுக்கல. இன்றைக்கு கவுண்டமணி செந்தில் வாழைப்பழம் கதையா அந்த ஆண்டு பூரா பேசி தீர்த்துட்டாங்க. கொடுத்தாங்களா முறையா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் முறையாக ஒவ்வொரு தைப்பொங்கல் என்றும் வருவதற்கு முன்பு அதை ஏற்பாடு செய்து வேஷ்டி சீலை அனைத்து குடும்பத்தையும் வழங்கப்படும். அது மட்டுமல்ல, நம்முடைய சகோதரிகள் தாய்மார்களுக்கு தீபாவளி என்று அற்புதமான சேலை வழங்கப்படும். அதிமுக ஆட்சியில் ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி என்று பெண்களுக்கு அற்புதமான சேலை வழங்கப்படும் என்று செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறோம். அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான் தைப்பொங்கல் என்று கிராமம் என்று எடுத்துக்கொண்டா தை பிறந்தால் வழி பிறக்கும், தையில் தான் நமக்கு பண்டிகை கொண்டாடுவோம். தைப்பொங்கல் அனைத்து இல்லங்களிலும் பொங்க வேண்டும் என்பதற்காக பொங்கல் பரிசா 2,500 ரூபாய் குடும்பத்தை கொடுத்தோம். கொரோனா காலம், ஒரு வருடம் வேலை கிடையாது, மக்களுக்கு வேலை இல்லாமல் இருந்தாங்க, சிரமப்படுகிறார் என்று எண்ணியவுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அம்மா அரசு ஓராண்டு ரேஷன் கடையில் விலையில்லா அரிசி, விலையில்லா சர்க்கரை, விலையில்லா எண்ணெய் கொடுத்த ஒரே அரசாங்கம் இந்தியாவில் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, முதியோர்கள், கர்ப்பிணி பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் அப்படிப்பட்ட மக்களுக்கு வீடு தேடி சுட சுட 3 வேளை 1 வருடம் உணவு கொடுத்தோம். 7 லட்சம் பேர் கொடுத்தோம் அதிமுக ஆட்சியில். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கொடுக்கல. கொரோனா காலம், இன்றைக்கு விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு மற்ற மாநிலத்தெல்லாம் முன்மாதிரியாக அதிமுக அரசு திகழ்ந்தது. கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதிலே இந்தியாவிலேயே முதல் மாநிலம் தமிழ்நாடு. இன்றைக்கு ஒரு மோசமான நிலை, கொரோனா வைரஸ் இதுவரைக்கும் பார்த்ததில்லை. காற்றிலே பரவுது. அந்த காற்றில் பரவுகின்ற அந்த வைரஸ் ஏதாவது பாதிக்கப்பட்டா அந்த உயிர் போகின்ற ஒரு சூழ்நிலை. அதை சரியான முறையில் கண்டறிந்து தேவையான மருத்துவ வசதி செய்து விலை மதிக்க முடியாத உயிர்களை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு அந்த கொரோனா வைரஸ் பரவும் போது நான் முதலமைச்சராக இருந்தேன். 32 மாவட்டத்துக்கு நான் நேராக போனேன். 32 மாவட்டத்திற்கு நான் நேரடியாக போனேன். அப்போ கூட மருத்துவர்கள் சொன்னாங்க, வேண்டாங்க, நீங்கள் போகாதீங்க, மோசமான நேரம், இது எப்படி வருதுன்னே தெரியல, யாராருக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படும் தெரியலன்னு சொன்னாங்க. அதை பற்றி கவலைகளை
மக்களை பற்றி கவலைப்பட்டேன். ஒவ்வொரு மாவட்டமா நான் சென்று அங்க இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்பு கொரோனா வைரஸ் பரவலை ஒவ்வொரு மாவட்ட அதிகாரிகளையும் எப்படி செயல்படுத்தும் என்று நேரடியாக கேட்டு அறிந்து அதற்கு தேவையான வசதி செய்த காரணத்தினால் இன்றைக்கு தமிழகத்திலே விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, கொரோனா காலத்தில் பள்ளியெல்லாம் மூடியாச்சு, கல்லூரியெல்லாம் மூடிட்டோம். மாணவர்கள் மன உளைச்சல் இருந்தாங்க. அந்த மன உளைச்சல் இருந்து மீட்டெடுப்பதற்காக ஆல் பாஸ் போட்டோம். எல்லாத்துக்கும் ஆல் பாஸ், பள்ளியில கல்லூரியில ஆல் பாஸ் போட்டோம். அது மட்டுமில்ல, இன்றைக்கு விவசாயிகள் உற்பத்தி செய்யப்படுகின்ற அந்த பொருளுக்கு நல்ல விலை கிடைக்க என்பதற்காக பல்வேறு நடவடிக்கை எடுத்த அரசு அதிமுக அரசு. விவசாயிகள் பயிருக்கு ஏதாவது பூச்சிகள் விழுந்தா அதை உடனுக்குடன் அதை களைக்கொல்லி அதாவது பூச்சிக்கொல்லி மருந்து அடிப்பதற்காக உழவன் செயலி அப்படின்னு ஒரு ஆப்பை உருவாக்கி அந்த ஏதாவது பருத்தியில இலைப்புழு விழுவும் இல்லை தண்டு புழு விழுவும் உடனடியாக அல்லது அமெரிக்கன் படைப்புழுவதும் மக்காச்சோளத்தில் அதை உழவன் செயலில் தெரிஞ்சு அதற்கு தக்க பூச்சி மருந்து தெளித்து அந்த பூச்சிகளை கொல்லலாம். அதையும் நாங்கள் தான் செஞ்சோம். இந்த உழவன் செயலில் இந்த விலை எல்லா மார்க்கெட்டில் என்ன விலைன்னு அதில் தெரிஞ்சுக்கலாம். கால சீதோஷ நிலை உழவன் செயலில் எடுத்துக்கலாம், என்னென்ன எந்த இடத்துல மழை பெய்யும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்படி விவசாயிகளுக்காக பார்த்து பார்த்து செயல்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இதெல்லாம் ஸ்டாலினுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா எங்க ஊருக்கு வந்தாரு, தலைவாசலுங்கிற இடத்துக்கு வந்தாரு, கரும்பு காட்டுக்கு போறதுக்கு அங்க காங்கிரட் ரோடு போட்டு போனார். காங்கிரட் ரோட்டு போட்டு காங்கிரட் சாலை போட்டு கரும்பு தோட்டம் போய் பார்த்த விவசாயி தான் நம்முடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். அவை விவசாயம், விவசாயி சார்ந்த தொழில், கால்நடை வளர்ப்பு, அதை சரியான முறையில் விவசாயிகள் வளர்க்க என்பதற்காக கால்நடை பூங்கா 1000 கோடியில ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா சேலம் மாவட்டத்துக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு இடையில 1020 ஏக்கர்ல 1000 கோடியில பிரம்மாண்டமா கட்டினேன். கட்டி முதற்கட்டமா மருத்துவக் கல்லூரி, அதாவது கால்நடை மருத்துவக் கல்லூரி நான் திறந்துட்டேன். மற்றதெல்லாம் அப்படியே பூட்டி கிடந்தது. இப்போ போன ஆண்டு முள்ளக்கெல்லாம் கஷ்டப்பட்டு ரிப்பனை கட் பண்ணார் முதலமைச்சர். அப்படியே இன்னும் பூட்டி கிடக்கு. நான் 2 நாளைக்கு முந்தி பேசினேன், இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு, இன்னைக்கு அட்மிஷன் போடுறோம் அப்படின்னு. இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். நான் முதலமைச்சர் இருந்த காலத்திலேயே அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது முதற்கட்டமாக கால்நடை மருத்துவக் கல்லூரியை நாங்கள் திறந்துட்டோம். அப்பவே வகுப்பு ஆரம்பிச்சுட்டது. அதை இப்பொழுது இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. எந்த விதத்தில் நியாயம்? இந்த கால்நடை பூங்கா என்பது மிகப்பெரிய ஆராய்ச்சி நிலையம். இன்னைக்கு விவசாயிகளுக்கு கலப்பின பசுகளை உருவாக்கி கொடுத்தா நம்ம வீட்டில் வளர்க்குற பசு ஒரு 15 லிட்டர் பால் தாங்க இருக்கும். இந்த கலப்பின பசுகளை உருவாக்கி விவசாயிகளுக்கு கொடுக்கின்ற பொழுது ஒரு நாளைக்கு 40 லிட்டர் பால் கொடுக்கும் விவசாயிகளுக்கு. இந்த கலப்பின பசுகளை கால்நடை பூங்காவில் உருவாக்கி விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுக்கிறோம். அதே போல ஆடு ஆராய்ச்சி நிலையத்தில் உருவாக்குவோம். இன்னைக்கு நாம் வளர்க்குற ஆடு ஒரு வருஷத்துக்கு 20 கிலோ கிடைக்கும்னா அது 40 கிலோ எடை கொண்ட ஆடா கிடைக்கும். அதையும் நாங்கள் உற்பத்தி கொடுப்போம். அது மட்டும் இல்ல, விவசாயி என்ன நினைக்கிறாங்க, ஒரு பசுல காலக்கன்று வேணா காலக்கன்று, கெடேரி வேணா கெடேரி, அப்படித்தானே சொல்லுவீங்க. ஏன்னா எங்க ஊர்ல வேற மாதிரி கேட்டுக்கிட்டேன். ஆக எது எந்த கன்று வேணுமோ அந்த கன்று அந்த உருவாக்கி தருவதற்கு நாங்கள் ஊட்டியில் 50 கோடியில அதை நாங்கள் கட்ட ஆரம்பிச்சோம். அதையும் கிடப்பில் போட்டாங்க. விவசாயிகளுக்கு எந்தெந்த வழியில உதவி புரிய வேண்டும் என்று எண்ணணுமோ அதையெல்லாம் கிடப்பிலே போட்ட அரசு தொடர வேண்டுமா? நீங்களே சொல்லுங்க. அது மட்டுமல்ல, விவசாயிகள் உற்பத்தி செய்த காய்கறிகள் அவர்கள் விற்பனை செய்வதற்கு 10 மாவட்டத்தை தேர்ந்தெடுத்து மத்திய மாநில அரசு 20 கோடி ரூபாய் அதுக்காக திட்டமிட்டப்பட்டு அங்க இருக்கிற விவசாயிகள் உற்பத்தி செய்த காய்கறிகளை அங்க எடுத்துட்டு போய் விற்பனை செய்யலாம். விற்க முடியலனா அங்கேயே ஸ்டோரேஜ் குளிர்பாத கிடங்கு வச்சிருக்கிறோம், அங்க அடுக்கி வச்சுட்டு வரலாம். அப்போ 1 மாசம் வரைக்கும் வாடகை கிடையாது. அங்கேயே விவசாயிகள் விற்பனை செஞ்ச உடனே பட்டுவாடா பணம். இது எல்லாம் நாங்கள் கொண்டு வரதுக்கு திட்டமிட்டு செயலாற்றி கொண்டு இருந்தால் ஆட்சி மாற்றம் அப்படியே கிடப்பில் போட்டாங்க.
எதையுமே கிடையாது, ஒண்ணுமே செய்யல. விவசாயிக்கு எதுவும் செய்யல, விவசாய தொழிலாளிக்கு செய்யல. ஆக மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும். திட்டங்கள் எல்லாம் நிறுத்தப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் தொடரும். பள்ளியில படிக்கிற பையன் அம்மா லேப்டாப் கொடுத்தாங்க. நல்ல அறிவுபூர்வமான கல்வி நம்முடைய மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள், ஏழை மாணவர்கள், விவசாய தொழிலாளி, ஏழை தொழிலாளி மாணவர் தான் இன்னைக்கு அரசு பள்ளியில் படிக்கின்றார்கள். அப்படி படிக்கின்ற பள்ளி மாணவர்களுக்கு அறிவுத்திறன் கிடைக்க வேண்டும் என்பதற்கு, விஞ்ஞான கல்வி கிடைக்க என்பதற்காக ஒரு லேப்டாப் 12,000 ரூபாய், 52,30,000 பேர் கொடுத்தோம். 7,300 கோடி கொடுத்தோம். அதையும் நிறுத்திட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த திட்டம் தொடரும். அதே போல இன்னைக்கு கிராமம் நிறைந்த பகுதி, கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி அரசு பள்ளியில படிக்கிறார்கள். அந்த அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் 2017-18 நீட் தேர்வில் 9 பேர் தான் பாஸ் பண்ணி மருத்துவத்தில் போய் மருத்துவக் கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. எதிர்கட்சி கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல. நானா சிந்திச்சேன். நானும் அரசு பள்ளி படித்த மாணவன் என்ற முறையில் அந்த ஏழை மாணவர்களும் மருத்துவர் ஆக வேண்டும் என்ற கனவு நனவாக வேண்டும் என்பதற்காக 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து அரசு பள்ளியை படித்த 41% மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவக் கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்பு உருவாக்கி தந்தோம். இன்று வரை 2818 பேர் இன்றைக்கு 7.5% இடஒதுக்கீட்டை தேர்வு செஞ்சு இன்றைக்கு மருத்துவக் கல்வி படிக்கிறாங்க. அந்த மருத்துவக் கல்வி படிக்கின்ற அந்த மாணவர்களுக்கு ₹1 செலவு இல்லாம அரசாங்கமே அனைத்து செலவும் ஏற்றுக்கொண்டிருக்குது. எந்த ஆட்சியில் இது மாதிரி செஞ்சாங்க? இன்றைய தினம் நான் இங்கே வர்றதுக்கு முந்தைய ராமநாதபுரத்தில் அந்த ஹோட்டலில் சந்தித்து 9 மாணவர்கள், நான் கிராமத்திலேருந்து வந்திருக்கிறேங்க, ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க, நீங்கள் போட்ட அந்த உள் இடஒதுக்கீட்டில் இடம் கிடைச்சி நாங்கள் மருத்துவக் கல்விகளுக்கு படிக்கிறோம். எனக்கு எல்லாம் மகிழ்ச்சி. ஏன்னா ஒருவர் செய்த சாதனை மற்றவர்கள் மகிழ்ச்சி அடைகின்ற பொழுதுதான் மன நிறைவு பெறும். அப்போ அப்படி ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து என்ன என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிக்கிறோம். இன்றைக்கு இந்த அதிமுக ஆட்சியில் இன்றைக்கு அற்புதமான திட்டத்தை எல்லாம் நாங்கள் செயல்படுத்திக் இந்த நேரத்தில் தெரிவித்து, உத்தமர் ஓமுந்துரார் திருவுருவப்படம் சட்டமன்றத்தில் நானே திறந்து வைத்தேன். அவருக்கு அரசு விழா எடுக்கப்படும் என்ற அறிவிப்பு கொடுத்து அரசு விழா எடுக்கிறோம். விளாத்திக்குளத்தில் இசை மாமேதை நல்லப்ப சுவாமிகள் நினைவு சின்னம் அதிமுக ஆட்சியில் அமைக்கப்பட்டது. எட்டயபுரத்தில் உள்ள ஒமுரப்புலவர் நினைவிடத்தில் ஆண்டுதோறும் அரசு விழா ஏற்பாடு செய்தது. மாவீரன் வீரபாண்டிய கட்டபொம்மன் திருவுருவச் சிலையை சென்னையில் அமைப்பிற்கு இடஒதுக்கி பூர்வாங்க பணிகள் மேற்கொள்ளப்பட்டது அதிமுக ஆட்சியில். இந்த பகுதி வறண்ட பூமி. இன்றைக்கு விளாத்திக்குளம் ஒரு வறண்ட பூமி. இந்த பகுதியில் நல்ல விவசாயிகள் நீர் கிடைத்து வேளாண் பணியை மேற்கொள்ள வேண்டுவதற்காக அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது தாமிரபரணி வைப்பார் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்தோம். நில எடுப்பு பணியெல்லாம் மேற்கொள்ளிட்டு இருந்தோம். ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு திமுக ஆட்சி வந்த பிறகு கைவிடப்பட்டு விட்டது. மீண்டும் உங்களுடைய பேர் ஆதரவின் மூலமாக அடுத்த ஆண்டு அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடன் தாமிரபரணி வைப்பாறு திட்டம் நிறைவேற்றப்பட்டு இந்த வறண்ட பூமி செழிப்பா பசுமையா நல்ல விளைநிலங்களாக மாற்றி கொடுக்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் ஏழை எளிய மக்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு உணவுப் பொருட்கள்லாம் விலை கட்டுப்பாட்டில் வச்சிருந்தோம். அரிசி இன்னைக்கு விலை உயர்ந்து போச்சு, பருப்பு விலை உயர்ந்து போச்சு, என்ன விலை உயர்ந்து போச்சு. ஆனால் நம்முடைய மக்களுக்கு போதிய வருமானம் கிடையாது. இப்படிப்பட்ட நிலைமை இருக்கின்றது. இதையெல்லாம் மாற்ற வேண்டும். அது மட்டுமல்ல, நம்முடைய ஆக இவ்வளவு நேரம் மழை வந்து பொருட்படுத்தாம, கால் வலி இருந்தால் கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாம எங்களுக்கு இவ்வளவு வரவேற்பு கொடுத்து விளாத்திக்குளம் அதிமுக கோட்டை என்பதை நிரூபித்து காட்டுகிறேன். நான் கிட்டத்தட்ட
50க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதியில் நான் இந்த எழுச்சி பயணத்தின் மூலமாக மக்களை சந்தித்தேன். ஆனால் இந்த விளாத்தி குளத்தில் இவ்வளவு நேரம் கழித்து வந்தாலும் நாங்கள் உங்களை சந்தித்து விட்டு உங்களுடைய பேச்சை கேட்டுவிட்டு தான் செல்வோம் என்று மழையும் பொருட்படுத்தாமல் கால்வழியும் பொருட்படுத்தாமல் இங்கே நின்றிருந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியே இந்த நேரத்தில் மீண்டும் தெரிவித்து 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நம்முடைய கூட்டணி கட்சி நம்முடைய கூட்டணி சார்பாக போட்டியிடுகின்ற கழக வேட்பாளர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை அளித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டுமா அன்போடு கேட்டு இன்றைக்கு திரு ஸ்டாலின் என்றா குடும்ப ஆட்சி தான். குடும்பத்தில் இருக்கிறவங்க கட்சிக்கு பதவிக்கு வர முடியும், ஆட்சிக்கு வர முடியும். அப்படிப்பட்ட திமுக மீண்டும் வர வேணுமா சொல்லுங்க. ஏன் இங்க இருக்கிறவங்க யாராவது முதலமைச்சரான ஏத்துக்க மாட்டாங்களா? ஏத்து ஜனநாயக நாடு, யாரு வேணாலும் வரலாம். நீங்க இங்க வரலாம். நான் அங்கிருந்தானுங்க வந்திருக்கிறேன். நான் கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த மாதிரி நான் வந்திருக்கிறேன். உங்களை போல் இங்கே இருந்து படிப்படியா கஷ்டப்பட்டு கட்சிக்கு உழைத்து கட்சிக்கு தலைமைக்கு விசுவாசமா இருந்து உங்களை போல் இருக்கின்றவர் எங்களுக்கு இந்த பதவி கொடுத்திருக்காங்க. திமுகவில் நடக்கவே நடக்காது. எவ்வளவுதான் உழைச்சாலும் திமுக குடும்பத்தில் பிறந்தவருக்கு தான் கட்சி பதவி, ஆட்சிக்கு வந்தாலும் அவருக்கு தான் பதவி கிடைக்கும். சட்டமன்றத்துக்கு அவளுக்கு தான் கிடைக்கும், நாடாளுமன்றத்தில் வந்தாலும் அங்கதான் கிடைக்கும். ஆக அப்படிப்பட்ட ஒரு கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டுமா? இப்போ உங்களுடன் ஸ்டாலின்ட்டு இது மாதிரி விளம்பரத்தாரை எடுத்துக்கிட்டு ஊடு ஊடா வர இருக்காங்க. வீடு வீடா வந்து உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கிறாங்க. இதுல என்னன்னா 46 பிரச்சனை இருக்குதா உங்களுக்கு. 46 பிரச்சனை இருப்பதா முதலமைச்சர் சொல்றார். நாம சொல்ல, முதலமைச்சர் சொல்றார். 46 பிரச்சனை இப்பதான் இருப்பதா 4 ஆண்டு கழிச்சு முதலமைச்சருக்கு தெரியுது. நாட்டு மக்களுக்கு 46 பிரச்சனை இருப்பதா முதலமைச்சர் இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கார். இப்படிப்பட்ட முதலமைச்சர் நாட்டை ஆளலாமா? இனிமேல் 8 மாசம் தான் இருக்குது. எப்போ வந்து மக்கள்கிட்ட சந்திச்சு பிரச்சனை கேட்டு துறைக்கு அனுப்பி அது நிறைவேற்ற முடியும்? இதே போலதான் நான் முதலமைச்சர் இருந்த பொழுது அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் திரு ஸ்டாலின். ஊர் ஊரா போனார். கிராமத்து மக்கள் இங்கேயும் வந்திருப்பாங்க நினைக்கிறேன். திமுக கட்சிக்காரெல்லாம் வந்திருப்பாங்க. வந்து ஒரு பெட்ஷீட்டை போட்டு மேடையில் அமர்ந்து மக்களையும் முன்னமர்த்தி உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது அதையெல்லாம் ஒரு வெள்ளத்தாளில் மனுவாக எழுதி கொண்டு வந்த பெட்டியில் போடுங்க. நாங்கள் அதை பூட்டி சீலை வச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அதை சீலை உடைச்சு பெட்டி திறந்து மனுவை எடுத்து படித்து பார்த்து தீர்ப்பு பண்ணாங்க. அப்புறம் எதுக்கு? ஏற்கனவே மனு போட்டாச்சுல, மறுபடியும் எதுக்கு இந்த மனு? ஏற்கனவே மனு போட்டு அது பாக்கிலாம் நிற்கிது. 4 வருஷம் மக்களை ஏமாத்திட்டீங்களா? மீண்டும் மக்களை ஏமாத்துறதுக்காக இது ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்காங்க. ஏன்னா அடுத்த வருஷம் தேர்தல் வருது. அதுதான் இப்போ முதலமைச்சருக்கு ஞாபகம் வந்து, மக்களுடைய ஞாபகம் வந்து வீடு வீடா வந்து அரசு சார்பா இந்த தாளை கொடுத்து உங்களிடத்துல கோரிக்கை கேட்பாங்க. உஷாரா இருங்க, மீண்டும் ஏமாந்து விடக்கூடாது. இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் வாய்ப்பாட்டின் குறுக்கே 11 கோடி மதிப்பில் உயர்மட்ட மேம்பாலம் கட்டப்பட்டது. நாகலாபுரத்தில் நெல்லை பல்கலைக்கழகம் மனோன்மணியம் சுந்தரனார் உறுப்பு கல்லூரி அரசு கல்லூரியாக உயர்த்தப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் வல்லநாடு கூட்டுக்குடி திட்டத்தின் கீழ் விளாத்திக்குளம், புதூர், ஒட்டப்படாரம் மூலம் ஊராட்சி ஒன்றிற்கு உட்பட்ட கிராமங்களுக்கு சுமார் 515 கோடி ரூபாயில கூட்டுக்குடி திட்டத்தை நிறைவேற்றிய அரசு அதிமுக அரசு என்பதை நேரத்தில் தெரிவித்து மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின்.